ஸோ அடுத்து நம்ம சைடு வரையணும். அதுக்கு ரஃபாக ஒரு லைன் வரைங்க. இந்த லைனை சென்டர் லைனாக மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கிள் கமாண்டை சூஸ் பண்ணிங்க. மொத்தம் 3 சர்க்கிள் தெரியும். ஒன்று வந்து இந்த ராட் எண்டு வந்து சர்க்கிளாக தெரியும். 25 mm டயமீட்டரில் ஒரு சர்க்கிள். அடுத்தது 30 mm டயமீட்டரில் ஒரு சர்க்கிள். அதுக்கப்புறம் 60 mm டயமீட்டரில் ஒரு சர்க்கிள். மொத்தம் 3 சர்க்கிள் வரையணும். இந்த லைனோட மிட் பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை பிடிச்சி கிளிக் பண்ணிட்டு டி என்டர் 25 என்டர். சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு டி என்டர் 25 என்டர். மறுபடியும் இன்னொரு சர்க்கிள். இது வந்து டயாமீட்டர் 30. அடுத்தது இன்னொரு சர்க்கிள். அது டயாமீட்டர் 60. அதுக்கப்புறம் லைன் ப்ரொஜெக்ட் பண்ணணும். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஹரிசாண்டலாக ஒரு லைன் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து இதே போல் 4 லைன் ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதுக்கு த்ரூ ஆஃப்செட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்செட் பட்டன் அழுத்திட்டு டி என்டர் த்ரூன்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்து டி என்டர் அதை டைப் பண்ணிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு கிளிக். அதாவது இங்கேருந்து நம்ம ஒரு லைன் தேவை, அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கணும். அதே போல் இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு லைன் தேவை, அதே போல் இந்த லைன் செலக்ட் பண்ணிட்டு இந்த எண்டு பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் தேவை. இதை நம்ம செஞ்சிட வேண்டியது. அதுக்கப்புறம் ஒரு லைன் ஒன்று வெர்டிக்கலாக வரைஞ்சிங்க. அதே போல் மேலேயும் லைன் வரைஞ்சிட்டு இப்போ ஒரு ஃபுல் லைன் வரைஞ்சிக்கலாம். கலர் மாற்றிக்கலாம். பை லேயர் லைன் கமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த எண்டு பாயிண்ட்லேருந்து இந்த எண்டு பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த எண்டு பாயிண்ட்லேருந்து இது மட்டும் ஒரு லைன் வரைஞ்சிங்க. வரைஞ்சிட்டு இந்த காட்டரோட திக்னஸ் வந்து 7.5 கொடுத்துருக்காங்க. 7.5 பாதி வந்து 3.75 3.75. ஸோ ஆஃப்செட் பட்டன் அழுத்திட்டு 3.75 என்டர். ஆஃப்செட் பட்டன் அழுத்திட்டு 3.75 என்டர். இந்த லைனை கிளிக் பண்ணி இந்த சைடு ஒரு கிளிக், இந்த லைன் கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் ஒரு கிளிக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த நடு லைனை டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.5 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 2.5 mmக்கு ஒரு லைன் வரையப்போம். நான் லைனு ஹரிசாண்டலாக 2.5 என்டர். இப்போ இந்த லைனை மூவ் பண்ணி 2 இடத்துல வைக்கணும். ஸோ காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி இந்த மிட் பாயிண்ட்டை பிடிச்சி அடுத்து ஆஃப் பண்ணிங்க. இந்த இடத்துலையும் வச்சிடும். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் லைன்லாம் நம்ம டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கேயும் லைன் கமாண்டை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம சைடு கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் சைடில் வந்து நடுவில் மட்டும் ஹேட்சிங் பண்ணணும். ஸோ ஹேட்சிங் ஆங்கிள் வந்து
லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த ராடோட ஹேட்சிங் டைரெக்ஷன் என்ன இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் வைக்கணும். அதனால் கலர் மாற்றிங்க, ரெட் கலர், ஹேட்ச் பட்டன், பிக் பாயிண்ட், இந்த 6 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். 0 ஆங்கிள் வச்சுருந்தோம் அதுக்கு, ஸோ 0. ஓகே, ஸோ வந்துருச்சு.